இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வரை 235 மீன்பிடி படகுகளும் 68 மீனவர்களும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் அவர்கள் அனைவரையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான அன்னபூரணி அம்மன் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறை மீட்டுள்ளது. மாதம்பட்டி கிராமத்தில் அருள்மிகு அன்னபூரணி அம்மன் கோயிலுக்கு சொந்தமாக 11 ஏக்கர் நிலம் உள்ளது. அதனை பல்வேறு நபர்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி வசித்து வந்தனர். இதனை எதிர்த்து கடந்த 2009ஆம் ஆண்டு கோவை குற்றவியல் 2வது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனையடுத்து 55 கோடி ரூபாய் மதிப்புடைய 11 ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்களை ஜேசிபி உதவியுடன் இடித்து அதிகாரிகள் மீட்டனர். கீழடி கண்டுபிடிப்புகளை ஏற்க மனமில்லாத பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்து பேசியதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதத்தில் பேசிய அவர் தமிழன் கங்கையை வெல்வான் என்று தெரிவித்தார். You came to Gangai Konda Cholapuram. Remember the name. Gangai Konda Cholapuram. Gangaiயை கொண்டவனவன். கங்கையை வென்றவனவன். தமிழன் கங்கையை வெல்லுவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தம்மை விஸ்வகுரு என்று கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறிவிட்டதாகவும் கனிமொழி கடுமையாக சாடினார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறித்த சர்ச்சை கருத்துக்கு ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் பேசிய கார்கே பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கடுமையாக விமர்சித்தார். பிரதமர் மோடியிடம் மிகுந்த ஆணவம் இருப்பதால் எதிர்க்கட்சிகளின் கடிதங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் கூட அவருக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா எதிர்க்கட்சித் தலைவரான கார்கே மனநிலையை இழந்து மிகவும் வேதனையில் இருக்கிறார் என காட்டமாக விமர்சித்தார். இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அப்போது பேசிய கார்கே தன் மீது விமர்சனத்திற்கு ஜே.பி. நட்டா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இதையடுத்து எழுந்து பேசிய ஜே.பி. நட்டா அவரது மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தின் போது நாற்காலியில் அமர்வதற்காக பாஜக எம்பிக்கள் இருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சி வைரலாகி உள்ளது. நேற்று முன்தினம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்து பேசினார். இதைத் தொடர்ந்து எம்பிக்கள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா எழுந்து நின்று பேச தொடங்கியதும் அவருக்கு பின்னால் இருக்கை பிடிப்பதற்காக பாஜக எம்பிக்கள் இருவர் முண்டியடித்தனர். இதில் தனக்கு இடம் கிடைக்காத விரக்தியில் பாஜக எம்பி ஒருவர் நாற்காலி பின்னாடி சென்று பின்வரிசையில் அமர்ந்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,25,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,10,500 கன அடியாக நீடிக்கிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 18,000 கன அடியும் 16 கண்மதகுகள் வழியாக வினாடிக்கு 92,000 கன அடி தண்ணீரும் மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாய் வழியாக 500 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரியில் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது.
பெருக்கெடுத்து ஓடும் காவிரியால் கொள்ளிடம் ஆற்றில் 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் வெளியேற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. குறிப்பாக அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் நீரானது இரு கரைகளையும் தொட்டுச் செல்கிறது. இதனால் காவிரி கரையோர மாவட்டங்களான தஞ்சாவூர், அரியலூர், திருச்சி, நாகை உள்ளிட்ட 11 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கோ அல்லது அரசின் நிவாரண முகாம்களுக்கோ செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆற்றில் இறங்கவோ அல்லது கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் 20,088 இடங்களை OBC பிரிவினர் பெற்றது பல குடும்பங்களின் பல நாள் தலைமுறை கனவு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜூலை 29இல் அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் OBC பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை வென்று காட்டிய சமூக நீதி நன்னாள் என அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சமூக நீதிக்கான இந்த அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாங்கள் முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு பிரச்சனைகளை எடுத்துக் கூறியதன் மூலம் சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்கும் சுற்றுப்பயணத்தில் பேசிய பழனிசாமி, உள்துறை அமைச்சரை சந்தித்தால் கதவை தட்டுகிறோம் என்கிறார்கள். ஆனால் முறையாக அமித்ஷாவிடம் பிரச்சனைகளை சொன்னதன் மூலம் அவர்கள் சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாக தெரிவித்துள்ளார். உள்துறை மந்திரியை நாங்க சந்திச்சு தமிழ்நாடு பிரச்சனை சொல்றோம், அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. நீங்க தான் போகவே மாட்டீங்களே. இன்னைக்கு பாரதிய ஜனதா உங்களுக்கு கசக்குது. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி வாய்ப்பு உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த 3வது அணி தாவேகா தலைமையில் அமையக்கூடும் என்றும் கூறியுள்ளார். வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். 3வது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவரு உறுதியா இருக்காருல, தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்றேன். அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்கிறேன். MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. சிறப்பு பிரிவு மற்றும் 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாகவும், பொதுப்பிரிவுக்கு ஆன்லைன் வாயிலாகவும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பிரிவினருக்கான நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது. MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் கலந்தாய்வு இன்று முதல் நடைபெற உள்ளது. இதனிடையே மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளான நர்சிங், B.Pharm, பிசியோதெரபி உள்ளிட்ட 19 வகையான 4 வருட பட்ட படிப்புகளுக்கும் Pharm D, செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கும் இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ஆன்லைனில் விருப்பப்பட்ட கல்லூரியை பதிவு செய்யலாம் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் மாணவர்கள் கல்லூரியில் சேர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புதிய குழாய் இணைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு 7 மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை புதிதாக 2வது பிரதான குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குழாயை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள குழாயுடன் இணைக்கும் பணிகள் இன்று காலை 8 மணி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இரவு 10 மணி வரை நடைபெற இருக்கின்றன. இந்த பணிகள் காரணமாக அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர், அடையாறு ஆகிய 7 மண்டலங்களில் குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சில பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் வாரியம் தெரிவித்துள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது குறித்து பன்னீர்செல்வம் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் பாஜக தலைவர்களுடன் நெருக்கமான உறவிலிருந்து வந்த பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணியை அறிவிக்க தமிழ்நாடு வந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அண்மையில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி ஆகியோர் பன்னீர்செல்வத்தை சந்திப்பதை தவிர்த்தனர். திருச்சியில் பிரதமரை சந்திக்க பன்னீர்செல்வம் நேரம் கேட்டபோதும்
மறுக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி வைக்க வேண்டும் என அவரது அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கல்வி நிதிக்காக ஒன்றிய அரசை கண்டித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையும் வெளியிட்டார். இந்நிலையில் இன்று ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடும் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் 2025-26 கல்வியாண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வுகளுக்கான பள்ளி கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் செப்டம்பர் 18 முதல் 26ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறுகிறது. செப்டம்பர் 27 முதல் 30 வரை 4 நாட்கள் காலாண்டு விடுமுறை ஆகும். அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. டிசம்பர் 24 முதல் ஜனவரி 1 வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை ஆகும். அதே சமயம் பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வுக்கு மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தயார் ஆகுமாறு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்புவனம் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த வழக்கில் 2வது முறையாக நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் 6 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காரில் வைக்கப்பட்டிருந்த நகை காணாமல் போனதாக மதுரையைச் சேர்ந்த பேராசிரியை நிகிதா அளித்த புகாரில் அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜரான நிகிதாவிடம் நகை தொடர்பாகவும் காவல் நிலையத்தில் நடந்தவை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் வெளியே வந்த நிகிதா அஜித்குமாரின் இறப்பிற்கு வருத்தப்படுவதாகவும் சிபிஐ அதிகாரிகளிடம் அனைத்தையும் கூறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாளைக்கு எதுவும் என்கொயரி வந்துட்டு சொல்றாங்க. ஓகே மேடம். என்னதான் மேடம் நடந்துச்சு? அசாம் மாநிலத்தை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஓடும் ரயிலில் பெண் குழந்தை பிறந்தது. பெங்களூரில் வேலை பார்த்து வரும் ஸ்ரீ கிஷான் சபூர் மற்றும் அமிதா ஹோரா தம்பதியினர் சொந்த ஊருக்கு செல்ல பெங்களூரில் இருந்து மேற்கு வங்கம் செல்லும் ரயிலில் பயணித்து உள்ளனர். அப்போது ஓடும் ரயிலில் அமிர்தா ஹோராவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ரயில்வே காவலர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கழிவறைக்கு சென்ற அப்பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தாய் இருவரும் பாதுகாப்பாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமளவில் பயனளிப்பதாக முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் முதல்வருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அரசின் சேவைகளை மக்கள் எளிமையாக பெறும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை எர்ணாவூர் பகுதியில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மனுக்களை வழங்கினர். மேலும் சொத்து வரி, பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை மிக எளிமையாக பெற்றதாக பயனாளர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். அலைஞ்சு தெரிஞ்சாலும் ஒரே இடத்துல எல்லா தீர்வும் கிடைக்குது. இன்னைக்கு அநேகருக்கு ரேஷன் கார்டு, பேர் மாற்றம், ஆதார் கார்டு, அப்புறம் ஜாதி சர்டிபிகேட், இது போன்ற எல்லாத்தையும் இன்னைக்கே ஒரு 70-60 பேருக்கு உடனடியாக இங்க தீர்வு கண்டு இருக்குது. இங்க வந்திருக்கு, ரொம்ப வரவேற்க. முக்கியமா சொல்ல போனா எப்படி சொல்ல தெரியல, எங்க மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 26ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டமாக சென்னையில் முதல் முறையாக போர் நினைவு சின்னத்தில் ஆயுதப்படையின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 26ஆம் ஆண்டு கொண்டாட்டம் நாடு முழுவதும் கடந்த ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கார்கில் விஜய் திவாஸ் எனும் ஒலி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இந்திய சுதந்திர வரலாறு, பண்டைய தமிழ் வரலாறு, சேர சோழ பாண்டியர்களின் போர்த்திறன் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டது. திருப்பதி செர்லேப்பள்ளி பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 3 இடங்களில் கூண்டு வைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதி செர்லேப்பள்ளி அருகே உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளை தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் இறங்கியுள்ள வனத்துறையினர் 14 இடங்களில் கேமரா வைத்து கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் உள்ள 3 இடங்களில் கூண்டு அமைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
சட்டம், விவசாயம் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்களை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏற்படுத்த கோரிய வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதைப் போல மற்ற படிப்புகளில் சேர்வதற்காக வைக்கப்படும் நுழைவுத் தேர்வுகளுக்கும் அரசு இலவசமாக பயிற்சி அளிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம், மரியா கிளெட் அமர்வு அரசின் நிர்வாக ரீதியான முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கிராமப்புற மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் பயிற்சி மையங்களை அமைப்பது தொடர்பாக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவித்துள்ளது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த கோரியும் புதுச்சேரி போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து பேசிய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். உங்களுக்கு ரெகுலர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு ஒரு 24,000 சம்பளம் கொடுக்குறோம், நீங்க அதை போய் பணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. பட் இந்த 7வது ஊதியக்குழுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு ஏற்றி தரேன்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுடைய தொழிலாளர் மத்தியில் யாருக்குமே அந்த உடன்பாடு கிடையாதுங்க. அதனால இந்த 3வது நாளாக நாளைக்கு இந்த போராட்டம் தொடருங்க. மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 1, 2, 3வது வார்டு பகுதி மக்களுக்கு என தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று முகாம் நடைபெற்றது. இதில் வருவாய், சுகாதாரம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட 13 துறைகளின் சார்பில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற ஏராளமான பெண்கள் மனு அளித்தனர். அலைச்சல் இன்றி ஒரே இடத்தில் அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து கோரிக்கைகளுக்கான தீர்வு எளிமையாக கிடைத்ததாகவும் இந்த முகாம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மக்கள் தெரிவித்தனர். எங்களை மாதிரியான சராசரி மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் வந்தோம்னா ஒரே இடத்துல டக்கு டக்குன்னு அந்த ஆதாரெலாம் உடனே உங்களுக்கு புதுப்பிக்கிறோன்றாங்க. உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்பிச்சி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடுறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த முகாம்களை வீட்டு வரைக்கும் பல நாளாக வைக்காமல் இருந்திருந்து இந்த டயத்தில் வந்தவுடனே செஞ்சு பண்ணி கொடுத்துட்டாங்க. முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. இந்திய அணியில் மற்ற வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும் மறுக்கப்படுவதாக அவரது தந்தை எம் சுந்தர் தெரிவித்துள்ளார். தனியார் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த அவர் வாஷிங்டன் சுந்தரால் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாட முடியும் என்றும், ஆனால் மற்ற வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் நிலையில் வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும் எப்போதாவது தான் வாய்ப்பு கிடைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டில் சர்வதேச போட்டிகளில் சென்னையில் 85 ரன்கள், அகமதாபாத்தில் 96 ரன்கள் விளாசியதை குறிப்பிட்டு பேசிய அவர் இந்த 2 போட்டிகளிலும் வாஷிங்டன் சுந்தர் சதம் அடித்திருந்தால் கூட புறக்கணித்திருப்பார்கள் என்று கூறியுள்ளார். இப்படி சிறப்பாக செயல்பட்ட மற்ற எந்த இந்திய வீரருக்கும் இப்படி அநீதி நடந்திருக்கிறதா எனவும் எம் சுந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து உடனான 4வது டெஸ்டில் 2 இன்னிங்ஸிலும் அபாரமாக செயல்பட்டு திறமையை நிரூபித்துள்ள அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் சர்வதேச புலிகள் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புலிகளையும் அவற்றின் வாழிடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வடக்கு பெங்கால் உயிரியல் பூங்கா மற்றும் எக்தியாசலில் உள்ள பள்ளி ஒன்று இணைந்து புலிகள் தினத்தை கொண்டாடினர். இதில் மாணவர்கள் புலிகளைப் போல வேடமணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.